ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்தி ரெண்டு எண்களை எப்படி நம்ம கூட்டுறதுன்னு பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, விஎஸ் கோட் எடிட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணாட்டி விஎஸ் கோட் எடிட்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ நான் போயிட்டு என் ஜி டிரைவில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் EXன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ண ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டு இங்கே நான் வந்து கமாண்ட் ஃப்ரம் சிஎம்டின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இல்லை, இதை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். கோட் ஸ்பேஸ் டாட்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த இதில் போயிட்டு கமாண்ட் ஃப்ரம் இங்கே போயிட்டு சிஎம்டின்னு அடிச்சுட்டு கமாண்ட் ஃப்ரம் ஓப்பன் பண்ணி கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்டையர் ப்ராஜெக்ட் வந்து VS கோட் எடிட்டரில் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஃபைல் ஒன்று செய்ய போகிறேன். cal.html. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து HTML எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம வைப்போம். ரைட், வச்சுட்டு இங்கே நான் வந்து ஃபைலோட பேர் எக்ஸ்டென்ஷன் வந்து HTML.html ப்ளஸ் என்டர் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவனோட ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ரைட், இப்போ நம்ம நார்மலாக நம்ம செய்கிற நேரம் எப்படி பண்ணுவோம்னா HTML டேக் நெக்ஸ்ட் பிகினர் இப்போ VS கோட் எடிட்டரில் சும்மாவே நம்ம HTML கோட் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஷிஃப்ட்டையும் ஒன்னையும் ப்ரெஸ் பண்ணால் இப்படி வந்துடும். ஒரு சைன் வந்து டக்கியை ப்ரெஸ் பண்ணால் HTML கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இம்போர்ட் பண்ணும். ஆஸ் அ பிகினர் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முதல் HTML இப்படி எழுதணும். ரைட், ஓகே, இது வந்து HTML எழுதுறேன். இப்போ HTML வந்து நார்மலாக எழுதுனா வந்து இப்போ HTML வந்து நீங்கள் பாருங்கள் இப்படி ஜென்ரேட் பண்ணுற நேரம் இது வந்து HTML வந்து டாக் டைப்னு கொடுத்தீங்கன்னா HTML 5 ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கும். இப்போ டாக் டைப் பண்ணால் கொடுக்காம சும்மா எடுத்தோம்னா நம்ம HTML வந்து ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தான் எழுதுறது. ஓகே, HTML எழுதிட்டு HTML-குள்ளே என்ன எழுத போகிறோம்னா ஹெட்னு ஒன்று எழுதுறோம். ஓகே, ரைட், ஹெட் எழுதுறோம். ஹெட்டுக்குள்ளே பாடி எழுத போகிறோம். இதுதான் வந்து HTML ஸ்ட்ரக்சர். HTML ஹியூமன் பாடி மாதிரி தான். HTML ஹெட்டுக்குள்ளே பாடி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ்டேக்களுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம் நம்ம CSS ஸ்டைல் பர்பஸ்க்காக. அப்போ நம்ம போயிட்டிங்கன்னா பூட்ஸ்ட்ராப்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அதோட ஆஃபிஷியல் சைட்டுக்கு விசிட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இதில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பூட்ஸ்ட்ராப்பை நான் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்மளோட பூட்ஸ்ட்ராப் CSS இதை காப்பி பண்ணி இப்போ நான் வந்து இந்த ஹேஷ்டேக்களுக்கு போடுறேன். அவ்வளோதான், இந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த CSS கொண்டாந்து போடுறேன். இப்போ நம்ம அடுத்து நம்ம ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணணும். இப்போ ரொம்ப ஈஸி, இப்படி செய்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. பாருங்கள், இதில் ஃபார்ம்னு சொல்லி டைப் பண்ணுங்களேன். இதற்கு ஃபார்ம் லேஅவுட் இதை கிளிக் பண்ணி இந்த இப்போ பாருங்கள் ஃபார்ம் லேஅவுட்லாம் வந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃபார்முக்கான லேஅவுட்லாம் வந்து இந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு லேஅவுட் வேணும்னா இந்த உங்களுக்கு பாருங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு அழகான லேஅவுட் ஒன்று வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு லேஅவுட், ஒரு அழகான ஃபார்ம் ஒன்று இருப்பாங்க. இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். இப்படியும் காப்பி பண்ணலாம். இந்த இருக்கு இந்த கிளிப்போட இதை அப்படியே காப்பி பண்ணி போனால் இந்த இதுக்குள்ளே போடலாம். லைக் இதுக்குள்ளே போட முன்னுக்கு நான் வந்து என்ன சும்மா போட இல்லாது, சும்மா போடுறது இல்லை. நான் அந்த டிவிஷன் டேக் ஒன்று போட்டு இந்த டிவிஷன் டேக்கில் நான் வந்து இப்படி போடுறேன். கிளாஸ் கண்டெய்னர்னு சொல்லியிருந்தேன். எழுதிட்டு இதுக்குள்ள டிவ் கிளாஸ் ரோன்னு சொல்லி எழுதிட்டு ஒரு ரோ. ஓகே, இதுக்குள்ளே கொண்டாந்து இதை போடுறேன். போட்டுட்டு இப்போ நான் இதை வந்து ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து இதை ஈஸியாக நமக்கு ரன் பண்ணி பார்க்குறதுனா நம்மளுக்கு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகே, இந்த இருக்குது எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு லைவ் சர்வர்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. லைவ் சர்வர் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லிக்காங்க. லைவ் சர்வர் இந்த இருக்குது, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுதாங்க நமக்கு ஈஸி. நமக்கு வந்து ப்ராஜெக்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போயிட்டு நம்ம அந்த ப்ரௌசரை திரும்ப திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணுறதை விட நீங்கள் செய்ய இது ரீஃப்ரெஷ் ஆகும். லைவ் சர்வர் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ரைட், இதுதான் நம்ம நார்மலாக இப்போ உள்ள டெக்னாலஜிஸில் நம்ம லைவ் சர்வரை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம் ஒரு ஒர்க் செய்கிறேன். இப்போ அந்த லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இதுதான் அந்த லைவ் சர்வர் பார்த்தீங்கன்னா. ரைட்,
இந்த இன்ஸ்டாலிங்னு இருக்குது, நான் இன்ஸ்டால் பண்ண முடியலை. இதில் உள்ள அவ்வளோ லைப்ரரிஸும் அது இன்ஸ்டால் ஆகும். ரைட், இப்போ நார்மலாக நீங்கள் எது கொடுத்தோன்னே அந்த சர்வர் கனெக்ட் ஆகும், சர்வருக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். ரைட், ஓகேயா? ரைட், இப்போ அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே வர உங்களுக்கு லைவ் சர்வர்னு ஒருத்தர் வருவார். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் ஆகிறேன், வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த கோ லைவ்னு இருக்குது பாருங்கள். அப்படின்னா லைவ் சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இந்த கோ லைவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எல்ஓஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் வந்து இங்கே பாருங்கள், உங்கள் ப்ரௌசரில் வந்து இந்த மாதிரி அவுட்புட் ஒன்று கிடைக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த அவ்வளோ ஃபீல்ட்ஸும் இந்த அவ்வளோ ஃபோம் ஃபீல்ட்ஸும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எனக்கு தேவை இந்த ரெண்டு ஃபீல்டு மட்டும் தான் எனக்கு தேவை. 2 நம்பரை கூட்டி எனக்கான ஆன்சரை எடுக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, ட்ரூ ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் தேவை. முதல் 2 ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் தேவை. இப்போ மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தூக்குறேன். பட்டன் ஒன்று மட்டும் வச்சுட்டு, ரைட்டாக பட்டன் ஒன்று மட்டும் நான் வச்சுட்டு மற்ற ஃபீல்டு எல்லாம் தூக்குறேன். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாம் தூக்குறேன். இந்த பட்டனை மட்டும் வைக்கிறேன். வச்சு தூக்கிட்டேன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதை அப்படி இன் பண்ணிட்டு ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் ப்ரௌசரை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் கணக்காக வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து 2 நம்பர் தானே எனக்கு வேணும். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணுங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக யூஸ் பண்ண தேவையில்ல. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து எல்லாம் இந்த 2 ஃபீல்ட், ஓகே, இந்த 2 ஃபீல்டில் வந்து இந்த இமெயில் ஃபோ இதெல்லாம் நமக்கு தேவை, கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுருக்காங்க. இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன், நம்பர் 1 கொடுக்குறேன். ஓகே, நம்பர் 1. இதை வந்து இமெயில் டைப்பில் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுங்க. டெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நம்பர் 1. அடுத்தது வந்து நம்பர் 2. இதை வந்து நான் டெக்ஸ்ட்னு மாற்றுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதை என்ன கொடுக்க போகிறேன், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வந்து நான் எடுத்துட்டு எனக்கு தேவை நேம் ஆட்ரிபியூட் தான் தேவை. என்னது நேம் ஆட்ரிபியூட். அப்போ நான் கொடுக்க போகிறோம் நேம் ஈக்குவல் நான் கொடுக்க போகிறேன் txt நம்பர்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்குறது. ஓகே, இதே மாதிரி நேம் ஈக்குவல் txt நம்பர் 2ன்னு கொடுக்குறேன். ரைட், இப்போ என்ன இருக்குன்னா இப்போ வந்து நம்பர் 1 நம்பர் 2 நம்ம கொடுக்கணும். txt நம்பர் 1 txt நம்பர் 2. இப்போ நம்ம சப்மிட் அதாங்க நான் வந்து நான் கொடுக்க போகிறேங்கன்னா ஆட்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஆட் பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு எங்களுக்கு போகணும்னா இந்த ஃபோமில் வந்து நம்ம ஃபோமை வந்து கொடுத்துக்குவாங்க. ரைட், நம்ம வந்து நம்மளுக்கு ஃபோம் ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நம்ம 1க்கு ஒன்று கொடுத்து நம்பர் 2க்கு ஒன்று நம்ம வெளிவாக கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம எழுதணும் 1 கிளிக்னு சொல்லி எழுதிட்டு 1 கிளிக்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம் கேல்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், கூலேட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இதை கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். தட் ஃபங்க்ஷனுக்கு போகிற நேரம் இங்கே வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபோமில் வந்து இதில் வேல்யூவெல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஃபோம் நேமில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஃபோம் 1ன்னு கொடுக்கணும். இங்கே நேமை கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். நீ கீழே எழுதலாம் மேலே எழுதலாம். நம்ம வந்து கீழே எழுதலாம் மேலே, நீ கீழே எழுதுனா இப்படி கீழே எழுதிக்கணும், நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கலாம். என்ன எழுத போகிறேன்னா ஸ்கிரிப்ட், ரைட், ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இங்கே நான் எழுத போகிறேன். வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். 2 வேரியபிள் var n1ன்னு சொல்லி, அடுத்து வந்து var n2ன்னு சொல்லி 2 வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்து அடுத்த வேரியபிள் வந்து நம்ம கொடுத்துட்டு இங்கே வந்து var dotன்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து dotக்கு வந்து நம்ம ஈக்குவல் கொடுக்க போகிறேன். ஈக்குவல் 0ன்னு கொடுப்போம். இப்படி கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்த வந்து செய்ய போகிறேன். ரைட், இவ்வளோ தான். டாட்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 வேல்யூவை கூட்டுற நேரம் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இப்போ வந்து இந்த இதில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இதில் ஒரு இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணலை, சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணதான் நான் வந்து சேஞ்சஸ் ஆகும். இந்த சேவ் ஆல் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு இடைவெளி வந்து தேவை. இடைவெளி வரதுக்கு இங்கே வந்து சின்ன ஒரு பிரேக் ஸ்டாக் ஒன்று கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் எஸ் அடிச்சு சேவ் அடிச்சிட்டிங்கனாவே, கண்ட்ரோல் எஸ் அடித்தாவே இந்த பிரேக் ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்குவோம். நான் வந்து h1 கொடுத்துட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்குவோம். add 2 numbers.
கண்ட்ரோல் எஸ் அடிச்சுட்டு இப்போ போய் பார்ப்போம். ரைட். இப்போ நம்ம 1 நம்ம 2 கூட்டினா எனக்கு வந்து என்னது வரணும், பிரிண்ட் ஆகணும். டோட்டல் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஒரு அலர்ட் பாக்ஸில் காட்டுறேன்னா காட்டலாம், இல்லைன்னா நம்மளை பிரிண்ட் பண்ணிக்க நம்ம அலர்ட் பாக்ஸில் காட்டுறேன்னா காட்டலாம். ரைட். இப்போ நம்ம வந்து எப்படி காட்ட போகிறோம்னா, இப்போ நம்ம 1க்கு 2ஐயும் 3ஐயும் 2ஐயும் கொடுத்து ஆட் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து எங்கே போகணும்னா இந்த கால்குலேட்டர் ஃபங்க்ஷனுக்கு போகும். அப்போ கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதுற நேரம் ஃபங்க்ஷன் பேர் வந்து இந்த ஃபங்க்ஷன் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அடிச்சுட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வேல்யூவை ரிசீவ் பண்ண போகிறோம். எப்படி இந்த வேரியபிள் கிரியேட் பண்ண வேரியபிள் எடுத்துகிட்டு இந்த வேரியபிளுக்கு வர்ற வேல்யூ எப்படி ரிசீவ் பண்ணணும்னா பாஸ் இன்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கார். அதில் பாஸ் இன்ட்டுன்னு எடுத்து ஃபோமில் வர்றது எப்படி ஃபோம் 1 சாரி என்ன பேர் கொடுத்தோங்கன்னா ஃபோம் 1 இதே பேரில் தான் ரிசீவ் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபோம் சப்மிட் பண்ணுறேன்னா ஃபோமில் தான் வரும். ஃபோம் டாட் இங்கே பாருங்கள் ஃபோம் டாட் இங்கே நம்ம எழுத போகிறோம். என்னென்ன எடுக்க போகிறோம்னா ஃபோமில் வந்து நம்ம என்னென்ன எழுத போகிறோம்னா இந்த வேல்யூஸ் தான் எடுக்க போகிறோம். என்னது txt1 டாட் வேல்யூ. ஓகே. அடுத்தது வந்து அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே போட்டு நம்ம 2ல் 2 ரைட். இப்போ நான் சப்மிட் பட்டனுங்கண்ணே கிளிக் பண்ண என்ன ஆகும்னா இதோட அவ்வளோ வேல்யூஸையும் எடுத்துட்டு எங்கே போகணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். போயிட்டு இங்கே txt1 txt என்ன வருதோ இதை வந்து n1 n2க்கு செட் பண்ணும். செட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டாட்டை கால் பண்ணுற போகிறேன். கீழே டாட் ஈக்குவல் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த n1 ப்ளஸ் n2 n1ல் வர வேல்யூவையும் n2ல் வர வேல்யூ ரெண்டு இங்கே அசைன் பண்ணும். இது ரெண்டையும் கூட்டி எனக்கு டாட்டுக்கு அசைன் பண்ண சொல்லியிருக்கேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும். பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்னு சொல்லி யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம எழுத போகிறோம். இங்கே வந்து த டோட்டல் வேல்யூ வேஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு வேல்யூ விஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு இங்கே நான் ப்ளஸ் அடிச்சுட்டு கன்கேட்டினேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இங்கே நான் வந்து கொடுக்க போகிறேன். ரைட். அதாவது டெக்ஸ்ட்டையும் நம்மளுக்கான இன்டிஜர் வேல்யூ இந்த மாதிரி வேறுபடுத்தி கான்கேட்டினேட் ஆப்ரேட்டர். ரைட். இவ்வளோ நம்ம செய்ய போகிற வேலை. நான் வந்து ஃபைல் சேவால் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு நம்ம எங்கே பார்த்தோம்னா 2 3 அடிச்சுட்டு ஆட் பண்ணா 5ன்றது வந்து பிரிண்ட் ஆகி வச்சு பாருங்க 5. இப்போ நான் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா 5 என்னோட இடைவெளி விட்டுட்டோம்னா ஃபைல் சேவால் அடிச்சுட்டு இங்கே நான் வந்து வேணா உங்களுக்கு இதுக்கு தேவையில்லைன்னா உங்களுக்கு இதை நான் இது பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன்னா அலர்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இங்கே நான் வந்து இந்த டாட்டை வந்து காட்டுறேன். இந்த டாட்டை வந்து கொண்டாந்து காப்பி பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டு இப்போ ஃபைல் சேவால் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு பாருங்கள் அப்ளிகேஷனை 4 5 9ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அலர்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு காட்ட வேண்டி வரும். ரைட். இந்த மாதிரி அலர்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணி இந்த மாதிரியும் காட்டிக்கலாம். இதை வந்து கான்கேட்டினேட் ஆப்ரேட்டர் இதில் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ப்ளஸ்ஸை கொடுக்கல இதான் ஆகிடுச்சு. ஓகேயா. ரைட். இப்போ பாருங்கள் ஃபைல் சேவால் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு பார்த்தோம்னா நம்ம டோட்டலில் 4 5 the total value is 9 பார்த்தீங்கன்னா இப்போ 9 the total value is 18. ஓகே. ரைட். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை சந்தேகம் கமெண்ட்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.